இந்த விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி, சாதாரண பணி இல்லை. இன்றைக்கு நான் விவசாயம் தான் செஞ்சுருக்கேன், வேற எந்த தொழில் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு இல்லை, எனக்கு விவசாயம் தான். விவசாயத்தை நான் முழுமையாக நம்பியிருக்கிறேன். நான் கூட பல முறை வீட்டுக்கு முன்னாடி வச்சு பல பழுத்துல பறிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அதையும் நான் வராதுன்னு நான் வச்சு பத்திரம் வச்சு நான் சப்போட்டா இது மாதிரி நிறைய என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே வச்சு நான் அதை உற்பத்தி பண்ணி நான் அதை செயல்பாட்டை கொண்டு வந்துருக்கிறேன். ஏன்னா விவசாயிகள் என்பது ஒரு கடினமான பணி, அதில் யாரு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால அதுக்கு முன்னுரிமை கொடுத்தேன். ஏன்னா இருக்கிற காலம் எனக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையான காலம். நான் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பக்கம் எப்படி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும். அது நெருக்கடி இந்த இடத்துல அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது பொதுவாக நடக்கிற ஒரு ஆலோசனை கூட்டனால அது உள்ள வரல. முதல்வா வறட்சி, நான் பதவி ஏற்கும்போது கடுமையான வறட்சி, குடிப்பது கூட தண்ணியில் மெட்ராஸ் மற்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல தண்ணி கொண்டாந்து ட்ரெயினில் தண்ணி வராங்க. அப்படி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஜா புயல் டெல்டா மாவட்டம் போட்டு போயிட்டு கடுமையான பிரச்சனை, அதை நாங்கள் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு. மூணாவது கொரோனா. இப்படி ஒரு சோதனையான காலகட்டத்தை கடந்துதான் நாங்கள் ஆட்சி செஞ்சோம். இந்த காலகட்டத்தில் கூட விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்தார். 2 முறை செஞ்சோம். 50 மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் கிடைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு அதையும் நாங்கள் அமல்படுத்தினோம். அதுபோல ஆற்றில் அள்ளப்படுகிற மணல் இதனால பாதிக்கப்படுகிற விவசாயிகள் கவனத்துக்கு அதை தடுத்து நிறுத்தி இனிமேல் கட்டடத்துக்கு எம்சேட் தான் பயன்படுத்த வேண்டும் என்ற முறையும் நான் தான் பண்ணாங்க. அதெல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் பாதிக்குது. இது வாய்க்கால போட்டுறாங்க, தோட்டத்தில் போட்டுறாங்க, இதெல்லாம் மக்கி போறதில்லை. இதையும் பாதிக்கும்னு சொன்னோடனே அதுக்கும் தடை கொண்டு வந்து அதையெல்லாம் இனிமேல் அதை பயன்படுத்தக்கூடாது, இந்த சட்டத்தை கொண்டாந்து நான் தான். இது எல்லாமே விவசாய நலன் கருதி எடுக்கப்பட்ட எங்களுடைய ஆட்சியில் எடுக்கப்பட்ட சட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இங்கே முந்திரி உற்பத்தியாளர்கள் சொன்னாங்க பல கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தபோது இந்த கோரிக்கைகள்லாம் படிப்படியாக நிறைவேற்றப்படும். இதோட முந்திரி நாட்டெல்லாம் வழங்க வேண்டும் சொன்னாங்க. நீங்கள் தானே புயல் வந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாவட்டத்தையே புரட்டி போட்டு போயிட்டு அப்போ கூட நம்ம அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் பல இடத்துலாம் பிரிச்சு விட்டாங்க. முந்திரி பலா இந்த மரங்கள்லாம் அப்படியே ஒடிஞ்சு சாஞ்சிருந்தது. அதெல்லாம் அரசாங்கத்து சார்பில் வெட்டி வெளியெடுத்தோம். புதுசா அந்த முந்திரி நாட்டுக்கெல்லாம் அரசாங்கம் கொடுத்து அதுக்கு மானியம் கொடுத்து அவர்கள் பயிரிடுவதற்கான உதவியெல்லாம் அதிமுக ஆட்சியில நிறைவேற்றி கொடுத்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.